நெல்சன் சார். மயிலாடுதுறையில இருந்து கவுன்சிலர் காளிமுத்து அமிச்சாரு. வாசு. சார். ஓகே. ஸ்லீப். இவங்க பேஸ் கட்ட பார்த்த உடனே இவங்க தான் என் அம்மான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஃபிகர் கால் பண்ணு. சார் சார் ராதிகா ஃபோன் சார். சார் சார் ராதிகா ஃபோன் சார். Hi, baby. Hi, darling. Where are you? I'm at my home getting ready for my day work. Can we meet today? Are you free? No. Not now. By this evening, 7 p.m. is okay. Okay? Okay. Love you, boo. Today evening. பெரியாள் பாரு. சார் 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 பூர்ணி ஃபோன் சார். பூர்ணி சைலண்ட்ல போடு. இது ஜூலி நம்பர் 2. இவளோட நாளைக்கு தான் கமிட்மெண்ட். அவுட். கெட்டு போன பால் மாதிரி இருக்குது. சாப்பிட்றியா? இல்ல பரவாயில்ல சார். சார் பூர்ணி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு சார். படி சார் அது படி. டே நாயே. சார் உன் சட்டை இங்க விட்டு போயிட்டடா. ஐ வில் கம் அண்ட் கலெக்ட் இட் டுமாரோன்னு மெசேஜ் அனுப்பு. ஆமா, எந்த கம்பெனில ஜாயின் பண்ண போற? அது இனிமேல் தான் சார் தேடணும். ஓ, அந்த கேட்டகிரியா? சரி, என் பைக் வேணா எடுத்து யூஸ் பண்ணியோ. பரவாயில்ல சார். உங்களுக்கு என்கிட்ட 2 இருக்குதுப்பா. நோ ப்ராப்ளம். கொடுத்து வச்சோருப்பா. எல்லாத்துலயும் 2 வச்சிருக்காரு. கிச்சி மேல காதல் வத்தி குச்சிகால சிக்கி கிச்சி காட சிலந்தி வாழ போல காதல் கண்கள் திகட்டிடும் பெண்கள். 1க்கு 3. ஹலோ சொல்லு மச்சான். கம்பெனி போயிட்டு இருக்கேன். ஓகே அப்புறம் பேசுடா. கம்பெனிலாம் வேலைக்கு ஆகாது. காலேஜுக்கு போயிட வேண்டியதுதான். ஐயோ ஐயோ ராஸ்கல். பைக் போக மாட்டேங்குது. அது காலேஜ்லயும் கரெக்ட் பண்ணிட்டானுங்களா? தனியா ஒண்ணு நிக்குது. இதை பிக்கப் பண்ணிட வேண்டியதான். ஹே எங்கே நான் போனாலும் என் வாழ்வில் என்றும் உன்னிடத்தில் இளைப்பாற வருவேன் கண்ணே. மரணம் தான் வந்தாலும் மூச்சென்று தந்து உன் மடியில் தலை சாய்த்து இருப்பேன். என்னடா சாப்பிட்டியாடா? சாப்பிட்டு. Hey, this is Vasu from my hometown, yaar. Oh, hi Vasu. Don't give such a hug. பின்னாடி வந்துருவோம். Oh yeah, he's such a nice guy, no?
ம். ஜூலி கோ ஹோம் டிரைவ் சேஃப்லி. Okay, darling. See you tomorrow. டேய் ஊரா நடிச்சது போற எழுந்துரு. சார் அது டேய் தண்ணி அடிப்பேல்ல? இல்லை சார், பீர் மட்டும் அடிப்பேன். பியர் மட்டுமா? இது மட்டும் என்ன கோயில் பிரசாதமா? சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன் சார். அப்பா ஓப்பன வேலை எதனா கிடைச்சுதா? வந்து ஆக்சுவலாக நான் வேலை தேடி வரல சார். வேற என்ன ஊர்ல எதனா பிரச்சனையா? இல்லை சார். கடன் தொல்லையா? இல்லை இல்லை இல்லை. லவ் ஃபெயிலியரா? அதெல்லாம் இல்லை சார். ஃபேமிலியில கல்யாணம் பண்ண சொல்லி ப்ரெஷரா? அதுவும் இல்லை. இப்படி எதுவுமே இல்லைன்னா பின்ன எதுக்குடா வந்த? அது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பயந்து ஓடி வந்துட்டேன் சார். என்னடா சொல்ற நீ? ஆமாம் சார், கல்யாணம் பண்ணா ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிடும் என்ன பொண்ணுங்க பக்கத்திலே போக விடல சார். பொண்ணுங்க வாசனையே எனக்கு தெரியாது சார். அப்போ இது வரைக்கும் சரி சார். அதனால தான் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி லவ் பண்ணலாம் சென்னைக்கு வந்தேன் சார். சரி விடு, சிட்டிக்கு வந்து 2 நாள் ஆகுது. இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ பேரை பிக்கப் பண்ணிருக்கலாம் தெரியுமா? எங்க சார், ஏறாத ஐடி கம்பெனி இல்லை, போகாத காலேஜ் இல்லை, சுத்தாத ஸ்கூல் வாசல் இல்லை சார். அவன் 10-12 வயசுலேயே பிக்கப் பண்ணிட்டு போகிறான் சார். எனக்கு மட்டும் ஒன்று கூட சிக்க மாட்டேங்குது சார். நான் உனக்கு கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? கேளு. பார்க்க என்னோட சுமாராக தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் கூட 2 ஃபிகரை பிக்கப் பண்ணியிருக்கீங்க. அதனால என் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டேனே சார். ரொம்ப ஃபீலிங் ஆகுது. டேய், பொண்ணுங்களை மடக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, ஸ்ட்ராட்டஜி இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா சார், கம்பெனிக்கு வேலைக்கு வர பொண்ணுங்களாம் மிடில் கிளாஸ் பொண்ணுங்க. அவளுங்களாம் ரிச் பசங்களை தான் பிடிப்பாளுங்க. காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு காம்படிஷன் அதிகம். அப்போ நான் என்னதான் சார் பண்றது? பேசாம ஊருக்கே போயிட்டா? நோ நோ நோ, இனிமேல உன் டார்கெட்டே ரிச் கேர்ள் மேல தான் வைக்கணும். என்னைக்காவது BMW ஆடியில போற பொண்ணுங்களை பார்த்திருக்க? பார்த்திருக்க மாட்டேன். ஏன்னா அந்த ரேஞ்சு பொண்ணுங்களா நம்மளுக்கு எங்க கிடைக்க போகுதுன்னு விட்டுருப்பேன். ஆனா அவளுங்களுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் கம்மி. சும்மா டச் பண்ணேன்னு வச்சுக்கோ, பக்குன்னு விழுந்துருவாளுங்க. லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு பாதி பேருக்கு கிராமரே தெரியாது. சோ ரைட் ஆர் ராங் இங்கிலீஷ்லயே கம்யூனிகேட் பண்ணு. ஒருத்தி இல்ல, உன் பின்னாடி 10 பேர். உங்களை 25 வருஷம் முன்னாடியே பார்த்துருக்கலாமே சார். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. இந்த பப்போட என்ட்ரி கூப்பன் தரேன். அங்க போனேன்னு வச்சுக்கோ, கலர் கலரா இருப்பாளுங்க. உன் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு உஷார் பண்ணி என்ஜாய் யுவர் லைஃப். Sir, sorry sir. Only couples allowed. First you allow me in, I come with couples. நீங்க தமிழ்ல பேசுங்க. அதையா, நீ உள்ள விடு, நான் ஃபிகரோட வரேன். ஃபிகரோட வந்தா தான் அலோவ் பண்ணனும், நீங்க ரூல்ஸ் இருக்கு. நீ உள்ள விடு, நான் ஃபிகரோட வரேன். முடியாது. என்ன அது அநியாயமா இருக்கு? ஃபிகர் இருக்கிறவனுக்கு ஓகே, இல்லாதவனுக்கு? ஃபிகர் இல்லாத உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? அட கை வைக்காத. ஆமா. சுண்டல் குண்ணே. என்னண்ணே உள்ள விடலையா? சும்மா சைடிஸ் வாங்க வந்தேன். கொஞ்சம் சுண்டல் தரேன், 2 பேரும் உள்ள போலாமா? Hey, who's that? Funny guy. Hey, bullshit. Hey, Vasan, என்னாச்சு? Get up, da. Come on. இருங்க, நான் வரேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அதான் ஒரே பிராண்ட் அடிச்சாதான் கரெக்டா இருக்கும், தலைவலிக்காம. Aren't you coming inside? பாவம், அவர் மட்டை ஆயிட்டார், அவரால் உள்ள வர முடியாது. Thank you, mister. வாசு. Vasu. Shall we go inside? உள்ள போலாமா? உள்ள 2 பேர் உள்ள
Come on. பார்த்து இவனா மேம் திஸ் கை Hey, don't touch him. இவன் ஆளு. You come, Vasu. இடிக்கிறான். ஓகே நான் ஃபிகர்ஸ் பார்த்து One screwdriver, please. ஏங்க கார் எதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சா? No, man. It's cocktail. ஓஹோ Gin, vodka, rum, and music. Yeah. சாவு. சாப்பிடுங்க வாசு வாசு வாசு. என்ன சாப்பிடுற? பீர் ட்ராங்கு Sorry, sir. We are not having that, sir. We are having only Corona, Budweiser, and other hot drinks. வெரி ஸ்ட்ராங் பீர் எஸ் உங்க பேர் என்ன? உங்க பேரு தீபிகா. நைஸ் நேம். Thanks. வெளியில பாந்தி எடுத்தவங்க நம்பரா? No. He's just my friend. ஓ ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லாமா? We are already friends. அப்போ உங்க ஃபோன் நம்பர் தரீங்களா? Yeah, take it. 99655 25583. உங்க வீட்டு அட்ரஸ்? ஓகே. Vasu, can you get me one more shot? சரி. டேய். இந்தாங்க. Oh, thank you, Vasu. I love you so much. You love me. Love me. Tamil. ஏன்டா அடி பண்ற? நம்ம எவ்வளோ சந்தோஷமா எவ்வளோ நிம்மதியா இருந்தோம்டா. அப்போ நம்மக்கிட்ட என்னடா பணம் இருந்துச்சு? உனக்கு நான் இருந்தேன், எனக்கு நீ இருந்த, நமக்கு எல்லாரும் இருந்தாங்கடா. இப்போ உனக்கு யாரா இருக்கா? எங்க எல்லாரையும் விட அப்படின்னடா உனக்கு பணம் பெருசு. உங்ககிட்ட இருந்து பணத்தை நான் எடுக்கிறதுக்கு காரணம் எனக்கு நான் வசதியாக ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு இல்லை மச்சான். அந்த ஆஃபீஸர்கிட்ட அந்த பணத்தை நான் கொடுத்துட்டு எங்கள் அப்பா திருடன் இல்லைன்னு இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் நீ நிம்மதி இழந்து பைத்தியம் பிடிச்சி நாசமாக போய் தான் அது நடக்கணும்னா தேவையில்ல மச்சான். அதனால எங்கள் அப்பா உயிரின திரும்பியா வந்துட போகுது. நான் பாக்கி பணத்தையும் கொண்டு வந்து உன்ட்டே கொடுத்துட்றேன் மச்சான், நீயே வச்சுக்க. வரேன்டா. அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஏதோ பணத்தாசையில் இப்படி தப்பு பண்ணிட்டேன். மாமா சூசைட் பண்ணிப்பாருன்னு எதிர்பார்க்கல அத்தை. ஏதோ என் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துடலாம் தான் நினச்சேன் அத்தை. ஆனால் மாமா செத்ததுக்கப்புறம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. மச்சான், உன் மூஞ்சியில் முழிக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லைடா. என்னை மன்னிச்சிரு மச்சான், என்னை மன்னிச்சிடுறான். நான் பண்ணுறது எல்லாமே கரெக்ட் மாதிரி இருந்துச்சுடா, ஆனால் எல்லாமே தப்பாயிருச்சு. தப்பு பண்ணிட்டேன் மச்சான், சாரிடா. சாரி. Come in. அடடா தமிழ், வாப்பா உட்கார். உங்களோட 5 கோடி ரூபா பணமும் இப்போ என்கிட்ட இருக்குது சார். நாளைக்கு காலையில் தொலைஞ்சு போன ஃபைல் கிடச்சிருச்சுன்னு நீங்களே சொல்லுங்கள். என் வேலையும் திருப்பி கொடுத்துருங்க சார். சாயங்காலமாக நானே பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றேன் சார். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு டீல் பண்ணிப்போம். இந்த 5 கோடி நீயே வச்சுக்க,
ஏன்னா இந்த ஃபைலை வச்சு ஒரு 50 கோடி ரூபா நான் பார்த்துட்டேன். ஸோ என்னால் அந்த ஃபைலை திருப்பி கொண்டு வர முடியாது. அதனால உன் வேலையை என்னால் திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலாக இந்த 5 கோடி நீயே வச்சுக்க. நீயும் செட்டில் ஆன மாதிரி ஆகும், எனக்கும் இந்த பிரச்சனை முழுசாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். என்னப்பா யோசிக்கிற? நீ வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டாலும் 1 கோடி கூட பார்க்க முடியாது. இதை விட அதிர்ஷ்டம் அடிக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு சார் பணத்தை எடுக்க வீட்டுக்கு ஆரம்பிச்சிங்க? இந்த மாதிரி 5 கோடியோட நீ முன்னாடி நிற்க கூடாது தான். வந்து நின்று அப்புறம் அந்த ஃபைலுக்கு நான் அந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டியிருக்குமே. என்ன சொல்கிற? நீயும் கஷ்டப்படாமல் செட்டில் ஆன மாதிரி இருக்கும், எனக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சு நிம்மதி இருக்கும். எங்கள் அப்பா உயிருக்கு 5 கோடி ரூபா விலை பேசுகிறீங்களா சார்? பணம் தான் முக்கியம்னு எல்லாரும் இருந்துட மாட்டாங்க சார். ஏன் இருக்க மாட்டாங்க? பணத்துக்கு மேலே வேற என்ன இருக்கு? நாளைக்கு காலையில் ஃபைல் திரும்பி வரணும், என் வேலையும் திரும்பி வரணும். இல்லைண்ணா இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது. நான் நினச்சேன் உன்னை மொத்தமாக அழிச்சிடுவேன். தமிழை யாராலையும் அழிக்க முடியாது சார். முடிஞ்சதை பார்த்துங்க. இவன் 5 கோடி ரூபா பணத்தை வேணாங்கிறான். இவன் சரிப்பட்டு வர மாட்டாங்க. இவனுக்கெல்லாம் வன்முறை தான் சரியாக வரும். ஹலோ, எனக்கு வலி வந்துருச்சுங்க. அம்மா இது வரமா. ஹலோ, நான் சொன்ன டீலை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கணும் சார். தப்பு பண்ணிட்டீங்க. தம்பி, உன்னை நேற்றே விட்டுறக்கூடாது. எப்படி எஸ்கேப் ஆகிட்டேன்? என்னோட அடுத்த மூவில் நீ தப்பிக்கவே முடியாது. நான் எங்கேயும் போக மாட்டேன் சார், இங்கேயே தான் இருப்பேன். நீங்கள் தான் உள்ளே போக போகிறீங்க. என்ன உள்ளே அனுப்புகிற அளவுக்கு உன்ட்ட என்னடா இருக்குது? சார் அப்படியே கொஞ்சம் உங்கள் டிவி ஆன் பண்ணி நியூஸ் வைங்க. ஆமாம் சார், நடந்தது அப்படியே சொல்கிறேன். ஏன்னா என் மனசாட்சி என்னை கொல்லுது. என்னோட சீனியர் ஆஃபீஸர் மிஸ்டர் பிரகாஷ்குமார் தேவநாத ஃபைலை திருடின பழிய அவரோட அப்பாவி அசிஸ்டண்ட் மிஸ்டர் விஜயராகவன் மேலே போட்டுட்டார். திருட்டு பழியை தாங்க முடியாமல் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டே இறந்துட்டார். அது இவருக்கு வசதியாக போயிடுச்சு. இத
நாங்க எப்படி சார் நம்புறது? எப்படி நம்புறதுன்னா எல்லாத்துக்கும் தோண போனது நான் தான்மா. நான் தான் ஐ விட்னஸ். எப்படி அவர் என் பக்கம் இழுத்தன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாமே பணம் தான் சார். நீங்கள் சொல்லி கொடுத்த விளையாட்டு தான். உங்கள் 5 கோடி ரூபாய் பணத்தை அவருக்கு லஞ்சமாக கொடுத்து உண்மையை ஒத்துக்க வச்சேன். உங்கள் பணம் உங்களுக்கே யமனா வந்துருச்சு பார்த்தீங்களா? அதிக பணம் ஆபத்தானது சார். குட் பை. முட்டாள் ப்ரெஸ்ல ஏன் இதெல்லாம் சொன்ன? இப்போ நான் மாட்டேன், நீ தானே உள்ள போவ. சார், நீங்கள் அடித்த 50 கோடி ரூபாயில் எனக்கு 5 லட்சம் தான் கொடுத்தீங்க. அந்த பையன் 5 கோடி ரூபா கொடுத்துருக்கான். என் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஜிங்ஜாக் போட்டால் கூட இவ்வளோ பணத்தை நான் சம்பாதிக்க முடியாதுல்ல சார். ஹாய் அங்கிள். ஹலோ பாய். தீபிகா இருக்காளா அங்கிள்? இருக்கா? இன்னும் எழுந்திருக்கல. இது என்ன பார்ட்டி ஹெவியா? நான் போகலாம் அங்கிள். 9 o'clock பால் சாதம் சாப்பிட்டு தூங்கிட்டேன். குட் குட். மேல இருக்கா? மார்னிங். டேய் மூடுறா. காலையில வந்துட்டான் முக்கு போட. ஐயோ. Coffee? Here, drink. சாரி. It's okay. It's okay. தீபிகா, டாடி ECRல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு. வரியா? போய் பார்த்து வரலாம். நான் வரல. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. அப்போ ஏதாவது மூவி போலாமா? இல்ல இல்ல. அப்ப நீயே சொல்லு. வேற எங்கேயும் போலாமா? அப்பாவோட ஆஃபீஸில் சின்ன வேலை இருக்கு, நீ போயிட்டு வாயேன். அப்போ ஈவினிங் போலாம். ஈவினிங் ஈவினிங் என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் இருக்கே. செக்யூரிட்டி என்னாச்சு? யாருன்னு தெரியலமா, உங்களை பார்க்கணும் சண்டை போறாரு. என்னையா? ஆமா. யாருன்னு கேட்க வேண்டியதானே? கேட்டம்மா, உங்க ஆளுன்னு சொல்றாரு. வாட்? தீபிகா நிக்க வைக்கும் தீபிகா. அப்பா இவெல்லாம் எங்க போயிட்டு தீபிகா? இந்த ஆளு பாடுபடுத்துறான் தெரியுமா? ஏய் யார் நீ? என்ன வேணும் உனக்கு? தீபிகா ஐ வாசு. எக்ஸ்கியூஸ் மீ, சீரியஸா எனக்கு யாருன்னு எனக்கு தெரியல. ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. என்ன தெரியும், நான் வாசு. ஓ காட் தீபிகா. ஐயோ ஐயோ என்ன ஞாபகம் இல்லையா? பப்ல எனக்கு கலர சரகெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே, கட்டி பிடிச்ச புத்தெல்லாம் கொடுத்தீங்களே, மறந்துட்டீங்களா? ஐயோ ஓ காட், நல்லா மாட்டேன். ச்சே. கஜினி தங்கச்சி இருப்பா போல இருக்கு. ஒரே நாள் மறந்துட்டா. ஹலோ மச்சான், எங்க இருக்க? ஆபீஸ்ல தான்டா இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நேத்து தானே பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். கூடி சீக்கிரம் செட் ஆயிடும். எம்டி பாக்குறாங்கடா, நான் திருப்பி கூப்பிடுறேன். இட்ஸ் ஓகே. God. பா. டீ குடிச்சிட்டு வந்தேன். What the hell does he think, friends? ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக இங்கே உட்காந்துருக்கீங்க? ஏங்க நிஜமா நான் யாருன்னு தெரியலையா? இங்க பாருங்க, நேத்தி பப்ல ஹெல்ப் பண்ணீங்க, அதனால ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா உங்ககிட்ட பேசினேன். அதுக்காக இப்படி வீட்டுக்குலாம் வந்து தொல்லை பண்ணாதீங்க. அப்போ நம்ம லவ்? வாட்? லவ்வா? நேத்து ஐ லவ் யூ சொன்னீங்களே. நீங்க என்ன ஊருக்கு புதுசா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? பின்ன ஃப்ரெண்ட்லியா சொன்னதெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டா? ஃப்ரெண்ட்லியா சொன்னீங்களா?
அப்ப பப்பு செக்யூரிட்டி கிட்ட யாருன்னு சொன்னீங்க? அதுவும் ஃப்ரெண்ட்லியா தான். அது எப்படிங்க ஃப்ரெண்ட்லி ஆகும்? அண்ணே இது ஏன் ஆளு? அப்படியா ஜோடி பார்த்தா டக்கரா இருக்கு. எப்ப கல்யாணம்? தேங்க்ஸ்ண்ணே. பாத்தீங்களே ஆள்னா லவ்வர் தான் அர்த்தம். சரி ஓகே, தெரியாம சொல்லிட்டேன், சாரி. இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதீங்க, கிளம்புங்க ப்ளீஸ். ஏங்க நம்மளுக்குள்ள முடிஞ்சிருச்சுங்க. வாட்? எப்போ எப்படி? வீட்ல தானே. பயந்துட்டீங்களா? சும்மா சொன்னேன். ஏமாந்தீங்களா? ஏப்ரல் ஃபூல். அரஞ்சிட்டாளா? ஐயோ என்ன சார் சிரிக்கிறீங்க? டேய், இதெல்லாம் ஒரு மேட்ரா? என் பெட்டு கீழே ஒரு டப்பா இருக்கும், போய் எடுத்துட்டு வா. திஸ் இஸ் த ஒன். குடு ஆல் மை அசெட்ஸ். இவ யார் தெரியுமா? பூர்ணிமா. நந்தனம் நடு சிக்னல்ல வச்சு செஞ்சா பாரு. ஐயோ 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 ஐயோ. அப்படியே கம்ப்யூட்டர் கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்கும், எடுத்துட்டு வர்றீங்களா? கோடா. இவன் யார் தெரியுமா சார்? ராதிகாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். கம், நீ வா செல்லக்குட்டி. நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா 4 பேர்கிட்ட செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லடா. நீ எல்லாம் வேஸ்ட்டா, சுத்த வேஸ்ட். தெரிஞ்ச பொண்ணு, ஃபேமிலி ஃப்ரெண்டு, அத மடக்க துப்பு இல்ல. நான் என்னடா பண்றது? நான் எவ்வளவு நெருங்கி போனாலும் அவன் அவாய்ட் பண்ணிட்டே தான் இருக்கா. நெருங்கி போன பத்தாதுடா, இம்ப்ரெஸ் பண்ணணும். பொண்ணுங்க என்ன சும்மா நினைச்சியா? அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன செஞ்சா அவ மடங்குவா, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். சும்மா நானும் ட்ரை பண்ற பேர் வெளியின்னு மொக்க போடக்கூடாது. நான் நிறைய ட்ரை பண்றேன், அவ மசிற மாதிரி தெரியல. உன் ஃப்ரெண்டு தானே அவரு, நீ டேரக்டா போய் பொண்ணு கேட்க வேண்டியதானே? எதுக்கு ஏமாண்டே விட்டுறீங்க? நேரா போய் கேட்டா அவன் பொண்ணை கை காட்டுவான். அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகேம்பா, அவளுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அப்போ வேற ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க. இவ சரி வர மாட்டா. முட்டாள். இட்ஸ் ஆல் பிசினஸ். நம்ம பிசினஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் தான் பார்க்கணும். யோசி, அவளை எப்படி மடக்கலாம்னு நல்லா யோசி. யமுனா, எப்படி இருக்கீங்க? அப்படியே போகுது. வீட்டில எல்லாம் இருக்காங்க. தமிழ் அவருக்கு என்ன, அப்படியே தான் இருக்கார். காலையில் கடைக்கு வேலைக்கு போவார், நைட்டு தான் வருவார். எங்கள் அத்தை அவங்க பாட்டுக்கு ஒரு மூலையில் இருப்பாங்க. முன்னாடி மாதிரி எதுவும் இல்லை. அந்த சந்தோஷம், சிரிப்பு, அப்பாவுக்கு என்ன ஆச்சு, அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு குழம்பி குழம்பி. மற்ற எல்லாம் கூட பரவாயில்ல, எப்பவுமே அவருக்குள்ள துருத்துருன்னு ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனை காணும். எங்ககிட்ட சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள குமரி குமரி. அவர் யாருக்கு என்ன பாவம் பண்ணாரு? குழந்தை மாதிரி நீ தழுதார். அவர் எதுக்கு கண்ணு கசக்கணும்? ஏதோ பைத்தியம் மாதிரி என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி உங்களையும் அழ வச்சிட்டேன். இல்லை அதில் இல்லை, நான் அப்படி பேசக்கூடாது. சாரி. இல்லை, நான் சொல்றது கேளுங்க. தமிழ் அப்பா செத்ததுக்கு அரவிந்தா காரணம். தமிழ் அப்பா கொடுத்த பணத்தை அரவிந்தா வச்சுட்டு இருக்கா. புள்ள மாதிரி வளர்த்தேன் அவனை. அவன் ஏன் அப்படி பண்ண? அப்பாவை கொண்டு ஒரு வாட்டி அவனை விட்டுடாத தமிழ், அவனை விட்டுடாத, அவனை விட்டுடாத.
நானே வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். பணம் இங்கே இல்லை. அரவிந்த் ஏதோ இடத்துல லீஸ்க்கு எடுக்கணும்னு இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்தா. எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஹலோ சார். சொல்லுங்க. அரவிந்த் உங்களை பார்க்க சொன்னார். அதான் நாளைக்கு டீலை க்ளோஸ் பண்ண போகிறோமே, அப்புறம் என்ன? டீலை க்ளோஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கரெக்டாக பேசிட்டு வர சொன்னார். ஐயா, எத்தனை தடவை சொல்கிறது? மொத்தம் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட், மாதம் 5லேருந்து 10 லட்சம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ். பக்கத்தில் ஐடி கால் சென்டர் டெவலப் ஆகிட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. நீங்கள் மொத்தமாக பிளாக்ல தரதுனால தான் உங்களுக்கு முடிக்கிறேன். டீல்லாம் ஓகே சார். அந்த டீல் பேசுகிற இடம் தான். இதை பாருப்பா, நான் எல்லா டீலும் ஸ்வேதா பார்க் ஃபேமிலி ரூமில் தான் முடிக்கிறது. காலையில் 7 மணிக்கு அங்கே வந்துருங்க. ஸ்வேதா பார்க் ஓகே சார். ஆனால் டைம் தான் 7 மணி வேணாம், ஒரு 9 மணிக்கு வச்சுக்கோமா. அதுதான் எங்களுக்கு நல்ல நேரம். சரி, ஓகே. அப்போ நான் வரேன் சார். கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கேன் மச்சான். வா. உட்கார். வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேணும் மச்சான். நீங்கள் வரக்கூடாது, உன் கையில் இந்த பணம் இருக்கக்கூடாதுன்னு எப்படிடா மனசு வந்துச்சு? எங்கள் அப்பா செத்துட்டாரு, அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரியே இருக்கியே. எங்கள் அம்மா உன்னையும் புள்ள மாதிரி தானடா வளர்த்தாங்க. உங்கள் அப்பா சூசைட் பண்ணிப்பாரு, நான் எதிர்பார்க்கல சரியா. ஆனால் எனக்கு இப்போ இந்த பணம் ரொம்ப முக்கியம். வேணா நம்ம இந்த பணத்தை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம். பங்கு போடுறியாடா பணத்தை? எங்கள் அப்பாவுக்கு சின்ன வீடு இருக்குன்னு சொன்னவன் தானே நீ? நீ ரொம்ப நல்லவன்டா. வேணாம் வேணாம். நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் நஷ்டப்படும் போதெல்லாம் எங்கள் அப்பா நைட்டெல்லாம் உட்காந்து புலம்பு வர்றா. எப்படிடா மனசு வந்துச்சு? நீ யாரத்தான் தானடா. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ளே மீதி பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு எங்கள் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. 24 மணி நேரத்துக்கு மேலே 1 நிமிஷம் ஆச்சு. ஹேமா, ஹேமா, ஏய் ஹேமா. எல்லாத்தையும் நேரம் அவன்கிட்ட போய் நீ தானே போட்டு கொடுத்த. நீ அடிச்சு அதை வாங்கிட்டு இருக்கிற பொண்ணு நான் இல்லை, திரும்பி விழும். ஏய், என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? சி, ஹஸ்பண்டுக்கு லாயலா இல்லாத நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. முதல்ல நீ ஆம்பளையான்னு பாரு, அப்புறம் நான் பொண்ணா இல்லையான்னு யோசிப்போம். என்னை விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல. சொல்றி, உனக்கு என்ன விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல. இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன், ஆனா உனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். பரவாயில்லையா? பாக்கி பணத்தை அசிங்கப்படாம நீயே போய் கொடுத்துடு. எச்சத்தனமா பண்ணாத. என்னங்க? என்னம்மா? ஒரு நிமிஷம் மேல வாங்க, சீக்கிரம். அங்க பாருங்க. என்ன? அந்த ஆள் நம்ம வீட்டை கை காட்டி காட்டி ஃபோன்ல பேசிட்டு இருந்தான். வீட்டில் பணம் வேற இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க.
ஒன்றும் இருக்காதுமா, நான் என்னன்னு கேட்குறேன். ம், நீ வீட்டில் இரு. என்னம்மா? என்ன பார்க்க தானே வந்தீங்க?